ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவோம் ஆஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராசிக்காரர்கள் எந்த விரதம் இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும், வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் இருக்கும் விரதத்திற்கான பலன் கிடைக்க வேண்டுமென்றால் அவரவர் ராசிக்கு எந்த விரதம் இருப்பது சிறப்பானது, எந்த விரதம் அதிர்ஷ்டம் தரும் விரதம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விரதத்தை பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். 12 ராசிக்காரர்களும் எந்த விரதத்தை கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தையும் ஒவ்வொரு தெய்வத்தின் அம்சத்தையும் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு குணம் தன்மை உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்து சமயத்தில் ஒவ்வொரு தெய்வத்தின் அருளை பெறுவதற்குள்ளும் ஒவ்வொரு விரதம் சிறப்பு மிக்கதாக சொல்லப்படுகிறது. அனைவருமே அனைத்து விரதங்களையுமே பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து கடைபிடித்தாலும் அந்த விரதம் ஒரு சிலருக்கு மட்டுமே பலனை தரும். ஒரு சிலருக்கு அதற்கான பலன் கிடைப்பது கிடையாது அல்லது தாமதமாக கிடைக்கும். இதற்கு கர்ம வினைகள் ஒரு காரணமாக இருந்தாலும் அவரவர் ராசியின் தன்மையும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களின் ராசிக்கு உரிய தெய்வம் எது, எந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த விரதத்தை கடைபிடித்து வந்தாலே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எந்த ராசிக்காரர் என்ன விரதம் இருக்க வேண்டும் என்பதை வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் தடைகள் அகலும். ரிஷப ராசிக்காரர்கள் ஏகாதசி விரதம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும். மிதுன ராசிக்காரர்கள் பிரதோஷ விரதம் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். கடக ராசிக்காரர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்கள் வரலட்சுமி விரதம் இருந்தால் பண கஷ்டம் நீங்கும். துலாம் ராசிக்காரர்கள் வைகாசி விசாகம் இருந்தால் தனம் பெருகும். விருச்சிக ராசிக்காரர்களும் கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம், வினைகள் விலகும். தனுசு ராசிக்காரர்கள் சங்கடஹர சதுர்த்தி இருந்தால் வெற்றி கைகூடும். மகர ராசிக்காரர்களும் ஏகாதசி விரதம் இருப்பதால் சௌபாகியம் உண்டாகும். கும்பராசிக்காரர்கள் பௌர்ணமி விரதம் இருந்தால் வருமானம் பெருகும். மீன ராசிக்காரர்கள் விநாயக சதுர்த்தி விரதம் இருந்தால் தடைகள் அகலும். இந்த விரதங்களை வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதந்தோறும் வரும் திதி மற்றும் நட்சத்திரத்திலோ கடைபிடிப்பது சிறப்பு. கந்த சஷ்டி விநாயக சதுர்த்தி விரதம் என்றதுமே வருடத்திற்கு ஒரு முறை வரும் விரதம் என நினைத்து கொள்ள வேண்டாம். கந்த சஷ்டி விரதம் என்பது மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதம் இருப்பது. விநாயக சதுர்த்தி என்பது மாதம் தோறும் வரும் வளர்பிறை சதுர்த்தியில் விரதம் இருப்பது. அதே போல வைகாசி விசாக விரதம் என்பது மாதந்தோறும் வரும் விசாகம் கார்த்திகை நட்சத்திரங்களில் இருக்க வேண்டிய விரதம். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் என்பது மாதந்தோறும் வரும் தேய்பிறை அஷ்டமியில் இருக்கப்படும் விரதமாகும். கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தன்றும் பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரத்தன்றும் கூட விரதம் இருக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.